ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் சமையல். இப்போ ஹோட்டல் ஸ்டைல் தம்மாடு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முழுவதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுத்து அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா செவந்துருச்சு. அதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் மாற்றிடணும். சுடுதண்ணி வச்சு 10 மிளகா போட்டு ஊற வச்சுக்கணும். 20 நிமிஷம் ஊறின மிளகாயை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பேபி பொட்டேட்டோவை 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபோர்க்கால் அங்கங்கே குத்திக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற கிரேவி உருளைக்கிழங்குக்குள்ளே போகும். எவ்வளோ உருளைக்கிழங்கு பொடியாக வாங்குகிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, 3 போட்டு கொஞ்சம் கலக்கிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கிற உருளைக்கிழங்க இதில் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் வதக்கி விடணும். நல்லா நம்ம மல்லி ஜீரகம்லாம் வறுத்து வச்சோம்ல, பட்டை கிராம்பு போட்டு அதோட பொடி இது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். 1 கப் தயிரில் அரை ஸ்பூன் இஞ்சி பவுடர், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பொடி 2 ஸ்பூன், 20 நிமிஷம் ஊற வச்சு அரைச்ச ரெட் சில்லி பேஸ்ட் 1.5 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். அதே கடாயில் 1 ஸ்பூன் பட்டர், மெல்ட்டாக இருக்குள்ள அதில் காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போடலாம், இல்லைன்னா சாதா இது கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஷ்மீரி சில்லி போட்டால் கொஞ்சம் கலர் வரும், நல்லா காரம் இருக்காது, ஆனால் கலர் வரும். தயிரில் கலந்து வச்சதை தயிரோடு எடுத்து இதில் ஊற்றணும். நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கலக்கி விட்டுட்டு 10 நிமிஷம் கொதிக்கணும். தம் ஆளுனாலே ஸ்லோ ஃபயரில் செய்கிறது தான்.
இப்போ நம்ம மூடி போட்டு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாங்க. இதுக்குள்ளே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை போடணும். குழம்பு நல்லா 4 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கஸ்தூரி மேத்தி எடுத்து அப்படியே கையிலேயே தேய்ச்சி நல்லா போட்டுறணும். கஸ்தூரி மேத்தி போட்டாலே நல்ல டேஸ்ட் வரும். இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. கொஞ்சம் பட்டர் போட்டு கலக்கியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடலாம் சூடோட. 1 நிமிஷம் கொதிச்சோன்னே அப்படியே எடுத்துடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிருக்குது. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இப்போ நம்ம ரெடியான தம் ஆலுவை எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மல்லி இலை தூவி அது மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் விட்டுறணும்.